எல்லாருக்கும் வணக்கங்க. வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்புன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம்கார கலை. இந்த ஓம்கார கலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாக்கா நீங்கள் உள்ள இந்த டாபிக் வரத்துக்கு முழுக்கும் ஆர்வமாக இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன விஷயம்னு சொல்கிறேன் பாருங்கள். பாடல்கள் மூலம் நோய் தீரல். எப்படி பாடல்கள் மூலம் நோய் தீர்க்கிறாங்க? முக்கியமாக சொல்லணும்னா, அந்த திருவாசகங்கள் படிக்கும்போது ஒரு சில விஷயம்லாம் தீருதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தீருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் எழுத்துக்களில் அந்த பஞ்சபூத தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு குறிப்பில் பார்த்தோம், ஒரு காணொலியில் பார்த்தோம். அது மூலிமா எப்படி பஞ்சபூதங்கள் எப்படி வெளிப்படுத்துறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு நோயோட பேர் எழுதி வச்சுட்டு அந்த நோய் எந்தவித தன்மையுடையது, இந்த பஞ்சபூத தன்மையுடையது, வாத பித்தம் கவம் சொல்கிறாங்க. வாதத்தன்மையுடையதா, பித்தத்தன்மையுடையதா, கவத்தன்மையுடையதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பூதத்தில் எந்த பூதத்தன்மையுடையது சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அந்த பெயர் மூலிமா. அதாவது நியூமராலஜி, தமிழ் சித்தர்களோட நியூமராலஜி, அப்புறம் நேமாலஜி, பெயரியல் மற்றும் எண்ணியல் சார்ந்து ரெண்டு கலந்து ஐம்பூதத்தோடு சேர்த்து எப்படி ஒரு விஷயத்தில் ஐம்பூத கணக்கு இருக்குன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். நமச்சிவாய பஞ்சாட்சரம் இருக்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கும் ஒரு பஞ்சாட்சரம் இருக்குது. அந்த பஞ்சாட்சரத்தை உபயோகிக்கிறது மூலிமா பல வினைகள் தீரும், நம்மளோட கர்ம வினைகள் தீரும் சொல்கிறது இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது, விவசாயத்தில் ஒரு பயிர் நல்லா வளரவும், அது சீக்கிரம் பருவம் ஏறவும் பஞ்சபூதங்கள் பெயர் மூலம் அந்த செடியோட தாவரத்தோட பெயரில் இருக்கிற பஞ்சபூதத்தன்மை மூலமா அறிஞ்சு நம்ம எப்படி அந்த தாவரத்தை விரைவாக வளர்க்குறது, பருவம் எய்த வைக்கிறது, எப்படி கரெக்டாக வளர வைக்கிறது என்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். மூலிகைகள் இருக்கிற பேரை வச்சு நம்ம எப்படி அந்த மூலிகையோட தன்மை எந்த பஞ்சபூத தன்மை இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற நம்பர் 1 மண். நமசிவாயில் நான் சொல்கிற முதல் எழுத்து, அதுக்குரிய பஞ்சபூதம் மண் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேருக்கு பிருத்தின்னு சொல்லுவாங்க. அது எந்த கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, வியாழன் கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இது எந்தெந்த எழுத்துக்கள் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகரம் ஆ அப்படின்ற உச்சரிப்பு வர எல்லா எழுத்துக்களையும் சேர்த்துருக்காங்க. காங்காச்சா, அந்த காங்காச்சாவில் கா முதல் நா வரை 2 சொல்லி நா வரை, அதுக்கப்புறம் ஐ, கை, பை, கவ், அவு, ஆ, நிடில், அது வரைக்கும் எல்லா எழுத்துக்களும் பிருத்வி அப்படின்ற மண்ணோட எழுத்துக்கள் சொல்கிறாங்க. 2வது நீர், மான்ற எழுத்துக்கு சம்மந்தப்பட்ட நமச்சிவாய மான்ற எழுத்துக்கு சம்மந்தப்பட்ட நீர், அதான் அப்புன்னு சொல்லுவாங்க. அதோட சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எப்படி கேட்டிங்கன்னா, வெள்ளி, திங்கள். நாங்கள் ஜோதிடம் பட்சம் தெரியும். வெள்ளியில் சுக்கிரன், திங்கள் சந்திரன், ரெண்டுமே நீர் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தான். இது எந்த எழுத்துக்கு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, ஈ நெடில், மெய்யெழுத்துக்கள், அதாவது இந்த புள்ளி வச்சு எழுதுகிற எல்லா மெய்யெழுத்துக்களும் இதை சேரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது சீன் சொல்கிற தீ, நமச்சிவாயில் சீன் சொல்கிற தீ. தீன்றது பார்த்தீங்கன்னா தேய்ன்னு சொல்லுவாங்க. இதோட சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய். இதுவும் நார்மலாக ஜோதிடம் பட்ச ஏதாவது தெரியும், பேசிக்கான விஷயம். ஞாயிறு செவ்வாய் தீயோட சம்மந்தப்பட்டிருக்கின்ற விஷயம் எல்லாரும் பேசிக்காக தெரியும். அடுத்தது காற்று, வான் சொல்கிற காற்று. நமசிவாயில் வான் சொல்கிற காற்று 4வது வருது. இது இன்னொரு பேர் வழின்னு சொல்லுவாங்க. வாலி, வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட புதன் சொல்லுவாங்க. எப்பவுமே தெரியும், புதன் ஆட்சியாகிற வீடு மிதனம். அந்த மிதனம் கன்னி, அப்புறம் மிதனம் கன்னி சொல்லுவாங்க. அது மிதனம் காற்றோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மிதனம், இந்த இடம் காற்றோடு சம்மந்தப்பட்டிருக்கு, காற்று சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். காற்றுன்றது உள்ளே போய் வெளிவர விஷயம், அதனால் 2 செயலை செய்யுது. அப்போ 2 செயலை செய்கிற எல்லா விஷயமும் ஒரே விஷயத்தில் 2 விஷயமாக செய்கிற விஷயத்தை புதன் சொல்லுவாங்க. அப்போ காற்றுன்றது புதன். இது அதுக்கடுத்து நமச்சிவாயில் அடுத்து யான் ஒரு எழுத்து இருக்குது. அந்த யான் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம், வெட்ட வெளின்னு சொல்லலாம். அது இன்னொரு பேர் வெளின்னு இருக்குது. அது எந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்குன்னா சனி. சனியோட நிறம் பார்த்தீங்கன்னா நீளம். அப்போ ஆகாயம் நீளமாக இருக்குது. ஸோ
ஆகாயத்தை சரீரத்தோட சம்மந்தப்படுத்திருக்காங்க நம்ம சித்தர்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எந்த எழுத்துக்களை பெற்று பார்த்தீங்கன்னா ஓ குறில், ஓ நெடில், ஓ என கொக்கி நிற்கும் மெய் எழுத்துக்கள். அதே மாதிரி முன்ன சொல்ல மாட்டேன், வா காற்று எந்த எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஏ குறில், ஏ நெடில், ஏ என கொக்கி நிற்கும் மெய் எழுத்துக்கள். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களும் வந்து தனிப்பட வச்சு எழுதிட்டோம். அடுத்தது இந்த மையமாக வச்சு ஏதாவது ஒரு பேர் சொல்லி எழுதலாம். நம்ம எல்லாம் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் எப்படி பஞ்சபூதங்கள் கலந்து இருக்குது, அந்த பஞ்சபூதங்களை வச்சு எப்படி அதை வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர், குறிப்பாக சித்தர்கள் என்ற பெயரை வச்சு எப்படி பஞ்சபூதங்கள் இந்த வார்த்தையில் கலந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த வார்த்தைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லணும்னா ஓங்காரத்துலேருந்து எப்படி தமிழ் எழுத்துக்கள் வந்து தமிழ் மொழி எப்படி பிறந்ததுன்னு சொல்லிட்டு தெய்வமொழி தமிழ் என்னோட சேனலில் ஒரு காணொலி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இது வரவங்க எளிதாக புரியுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சித்தர்கள் சி, இச்சு கூட்டல் இ, சி. அப்போ ஈன்ற எழுத்து வருது. ஈன்ற எழுத்து எங்கே வருது? ரெண்டாவதாக வருது. அப்போ ரெண்டாவதாக வருது நம்பர் 2 மா. ஓகேங்களா? இத்து மெய் எழுத்துக்கள்லாம் இதில் வந்து நீர் வரும்னு சொல்லிட்டேன். அப்போ நீர்ன்றது ரெண்டாவது வருது. அதுக்கடுத்து தா மெய் எழுத்துல இது வந்து கா முதல் நா வரை 6 உச்சரிக்க வரதுனால தா இத்து கூட்டலா தா. அப்போ ஒன்று மண்ணோட பிருத்தியோட 1 எழுத்து வருது, 1 நம்பர் வருது. இது மெய் எழுத்து. வழக்கம் போல் மெய் எழுத்துக்கு முன்னே என்ன ஊற்றுறோம்? 2 ஊற்றுறோம். 2ன்னா நீர். இது நார்மல் எழுத்து கா எதில் கொடுத்துருக்கோம்? 1 நம்பரில் கொடுத்துருக்கோம். அப்போ 1 இல்லுன்றது என்ன? மெய் எழுத்து. மெய் எழுத்து வருது 2ன்ற நீல வருது. மெய் எழுத்துக்கள் 2ன்ற நீல வருது. அப்போ 2 போடுறோம். இதில் பாருங்க, சித்தர்கள் அப்படின்ற விஷயத்துல 1 2 3 4 நீ சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் இருக்குது. 2 நிலம் அதாவது மண் சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் இருக்கு. இது மண்ணோட காரத்துவம் யாரு? வியாழன். குரு 2 எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டிருக்காரு. சுக்கிரன் திங்கள். இது சுக்கிரன் திங்கள் சம்பந்தப்பட்ட 4 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ இதோட டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 4 4 1 5 5 2 7 7 1 8 8 2 10. அப்போ இது 5ஆவது வந்தா 5க்குள்ளே வந்ததுன்னா நம்ம வந்து தேவையில்லை. 5ஆவது வந்து எத்தனை 5 அடங்கு பாருங்க. 5 அடங்கி எத்தனை மீதி வந்து பாருங்க. மீதி வந்தால் 0 வரும். 0 வந்தால் நம்ம 5 எடுத்துக்கணும். இங்கே 5 என்னன்னு பாருங்க. இந்த 5 இங்கே வருது. அப்போ 5ஆம் நம்பர் என்னது? ஆகாயம். அப்போ சித்தர்கள் வந்து ஆகாயத்தின்ற ஒரு விஷயத்தை அடக்கிறதுனால தான், சனியில் ஒரு கிரகத்தை அடக்கிறதுனால தான், வெளியில ஒரு விஷயத்தை அடக்கிறதுனால தான் அவங்க சித்தர்கள் ஆனாங்க அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரியுது. சரிங்களா? இப்போ சித்தர்கள் நார்மலாக நம்ம ராசி கட்டம் போட்டோம்னா கூட நெருப்பு நிலம் காற்று, நெருப்பு நிலம் காற்று, நெருப்பு நிலம் காற்று, நீர் நிலம் காற்று நீர், இந்த 4 விஷயம் வரும். ஆகாயம் ஒரு விஷயம் எங்கேயும் வராது. நடுவில் போட்டிருக்கேன் பாருங்க, ஒவ்வொன்று சொல்லிட்டு எங்கேயும் இல்லாத நடுவில் போட்டிருக்கேன். அப்போ ஆகாயன்ற விஷயம் அடக்கணும் தான். மனசு ஆகாயன்றது என்னது? மனசு தான். சித்தத்தை அடக்குவது மனசை அடக்கிறது தான் சித்தர்கள். அப்போ சித்தர்கள் வந்து மனசை அடக்கிக்கிறாங்க, ஆகாயத்தை அடக்கிக்கிறாங்க. அதனால அவங்க சித்தர்கள் ஆகிருக்காங்க. இந்த டோட்டல் பார்த்தா 5 வருது. அப்போ இது ஆகாயம். சரிங்களா? இதில் இல்லாத விஷயம் பாருங்க. 2ஆம் நம்பர் வருது. அப்போ நீர் வருது. 1ஆம் நம்பர் வருது, மண் வருது. அப்போ தீ அப்படின்ற சி நெருப்புன்ற விஷயம் இல்லை. சரிங்களா? அடுத்து என்ன எழுத்து இல்லை பாருங்க. காற்று 4ஆம் நம்பர் இல்லை. இப்போ 3 4 இல்லை. அப்படின்னா 3 4 என்ன? 3 4 அப்படின்னா என்ன? சி வா. அப்போ இவங்க பயன்படுத்தியிருக்கிற பஞ்சாட்சர மந்திரம் சிவா 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 சிவ சிவ அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால இவங்க ஆகாயன்ற ஒரு விஷயத்த கட்டுக்குள்ள கொண்டு இருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்து.
மேலும் பல விஷயங்கள் இது மூலமாக நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம், பல பயிற்சிகள் எடுக்கலாம். சரிங்களா? மீண்டும் உங்களை நோக்கி இந்த மாதிரி பல விஷயங்களை பயிற்சி போயிடலாம், பயிற்சி தரலாம். சரி, உங்களை மீண்டும் சந்திக்கிறத நான் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி வணக்கம்.